ஸோ கைஸ், இந்தியன் பைக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ரேண்டம் சீட் கோர்ஸில் நம்ம ரேண்டம் சீட் கோரில் என்னெல்லாம் கிடைக்குது இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஆரம்பத்தில் கிரிஞ்சாக இருக்கும்ல, இப்போ பாருங்கள் கிரிஞ்சா. கைஸ், அங்கே யாரும் இருக்காங்க கைஸ், அங்கே பாருங்களேன். கைஸ், அந்த பிச்சைக்காரன் போயிட்டான் கைஸ். பிச்சை போடுறதுனால டான்ஸ் ஆடிட்டு போகிறான். சரி, ஃபோனில் நம்ம சும்மா அடித்து விடுவோம், ரேண்டம் தான். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன போடலான்னா, நான் எனக்கு தெரிஞ்சு இது வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், வராது. ஏன்னா இப்படி ஒரு சீட் கோட் யூடியூப்பில் நான் பார்த்ததே இல்லை. பேசாமல் 4-2 போடுவோமா? எஸ், இது என்ன பைக்குன்னே தெரில. பைக் இல்லைங்க, இது ஏதோ சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேன். நான் எனக்கு இந்தியன் பைக்ஸ் ரொம்ப முன்னாடிலாம் விளாண்டேன், ஒரு வருஷம் ஆயிடுச்சு விளாண்டு. ஆனால் இது புதுசாக இருக்குங்க, தெரிஞ்சு இது புதுசு நினைக்கிறேன். எனக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் போட்டுறானே, கண்ட்ரோல் இல்லாமல் நானே போடுறேனே. கைஸ், இது கண்ட்ரோலே ஃப்ராங்க்லின், நீ செத்துடா, இவனை முட்டலாம். டேய் சாப்பிடா. எப்பாடா முட்டியாச்சு. என்னடா கண்ட்ரோல் இல்லாமல் போது. கைஸ், நம்மள ஃப்ளைட்லேருந்து போயிட்டோம் கைஸ். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, டச் விட்டு போயிடுச்சு. நான் இதில் முன்னாடி விளாடுவேன் கைஸ். கைஸ், இந்த ஏரோப்ளேன் இருக்குல்ல, அப்போது டீயில் முட்டும் போது ஏதோ ஒரு கிளிட்ஜு மாதிரி வந்துச்சுங்க கைஸ். அதுக்குள்ளே ஏதோ போர்ட்டல் மாதிரி போயிடுச்சு. அப்புறமா தேடி போய் செத்துட்டேங்க, எனக்கு புரியல. அதான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்க. ஐயோ, நல்லா ஓட்டா, மேலே போடுறது எப்படிவா டேக் ஆஃப் பண்ணுறது? GTA 5 தான் பண்ண முடியல. இது இந்தியன் பைக்ஸ்லேயுமா இப்போ புரியல. ஏன்டா GTA 5 ஏரோப்ளேன் பண்ண முடியாது, டீல போட முடியலன்னு. அதில் பிசி, இது மொபைலு. டீல போட்டுடாது, எனக்கு தெரிஞ்சு டேக் ஆஃப் ஆகிடும் போல். என்னடா இது? தோத்துதுங்க. சரி, இன்னொன்று சீட் கோடு போடுவோம். 4000 ஒரு நல்ல காரை கட்சிருக்கு. என்ன காருன்னு தெரில, சும்மா ஓட்டுவோமே. நான் ஒரு வருஷம் ஆகினதுனால நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் விளாண்டு நவம்பர் 5 இருக்கும். அப்போது விளாடல. இன்னைக்கு டெவலப் பண்ணி நான் விளாடுவேன். எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஏதாச்சும் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் கார் விட்டு வெளியே போகலங்க. கார் விட்டு நான் வெளியே போகல, அதுவே போயிடுச்சு. புதுசாக வீடு கட்டியிருப்பான் பார்த்தா அது கூட கட்டலைங்க. அப்புறமா புதுசாக ஏதாச்சும் வருதான்னு தெரில. என்னடா இது புதுசாக இருக்கு? என்னடா வெடிய மாட்டிக்கு? எப்போ வெடிய வைக்க? கைஸ், நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். யூடியூப்பில் பார்த்தாச்சு. இது எனக்கு புதுசுனால என்னன்னே தெரில, ஆனால் அது மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறது. கைஸ், இங்கே கிளிட்சாக இருக்குது அந்த காரு, அதனால தான் போட்டு கிளிட்ஜுக்குள்ளேயே போடாத மாதிரி பண்ணிட்டேன். காரு கூட ஓட்ட முடியல. தம்பி, கிளிட்ஜுக்குள்ளே கத்திட்டு இருப்பேன். எடுவா ஃபோனை விடுங்க, தூரமாக போவோம், இல்லைன்னா நம்ம மேலே அடிபட்டு போகுது. இங்கட அந்த பட்டனை காணும். தப்பு. ஐயோ, சரி, ஆட் வந்துச்சு.
கைஸ் கிளிச்சு விட்டு கீழே போயிட்டாங்க. கிளிச்சு விட்டு போயிட்டான். செம்ம. எனக்கு தெரிஞ்சு இந்த புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல பாம் மாதிரி, கண்டிப்பாக ஏதோ புதுசாக வந்திருக்கும். இந்த மேப்பை சுற்றி சுற்றி பார்க்கணும். ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இந்தியன் பைக்ஸு. எவன் தான் அவன் GTA 5 விளாடும் போடலன்னு சோகத்தில் இருக்கும்போது இந்தியன் பைக்ஸ்னு ஒருத்தன் கொண்டு வந்தான். ஹிந்தி கடை பையா, நீ நல்லா இருப்பியா? ஆனால் இல்லை, எனக்கு டவுட்டு. முதல்ல என் பேர் ஃப்ராங்க்லினா, நம்ம பச்சை பேர் இது ஃப்ராங்க்லின்னு. ஆனால் ட்ராவல் எங்கே, மைக்கிள் எங்கே, வேர் இஸ் இட்? ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். எப்படி? சரி, அதெல்லாம் விடுவோம். இது பேர் ஏதோ KTMனு சொல்லுவாங்க, அந்த பைக் தானே? எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. ஆனால் பெரியஸில் எதுவும் வாங்க மாட்டேன், புல்லட் தான் வாங்குவேன். எல்லாம் ஓகே. நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் தான் போய் தெரியும். ஏன்னா புதுசாக மேப் கட்டி வச்சுட்டானா? நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிட்டியை உருவாக்கி எடுப்பான் போல. எங்கடா இருக்கு? ஏய் கைஸ், பெட்ரோல். எனக்கு தெரிஞ்சு வண்டி பெட்ரோல் இல்லை. அப்போ பெட்ரோல் கைஸ், என்னத்துக்கு ட்ராக் இருக்கு? ஒரு கேம்குள்ள இன்ஜின் விட்டுட்டாங்க. ட்ரெயின் நிறைய கைஸ். கைஸ், ட்ரெயின்ங்க, இந்தியன் ட்ரெயினு. நான் அப்போவே நினச்சேன் அந்த பாம்பே புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக மேப்பில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கும். புதுசாக விட்ருக்காங்க. உங்களுக்கு பல்சாக இருக்கும், எனக்கு இது புதுசு. இதெல்லாம் ஓட்ட முடியுமா? செம்ம. ட்ராக்கு பார்த்தோன்னா ஆச்சரியமாயிட்டாங்க. சும்மா போகுமே, என்னோட இவ்வளோ மெல்லமாக போகுது. நம்மளாம் ரியல் லைஃப்பில் போகும்போது மெல்லவாக தான் போகும். அதனால் நான் வேகமாக தானே போடுவேன். நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஸ்பீடு கைஸ். இன்ஜின் தெரியுதுடா, உள்ள ஒரு மனுஷன் கூட இல்லை. சரி, ரொம்ப ஸ்பீடாக போகல, கொஞ்சம் மீடியம் ஸ்பீடாக தான் போச்சு. ரியல் லைஃப்பில் மட்டும் இன்ஜின் மட்டும் கடிச்சுட்டா எப்படி இருக்கும்? சர்வா புடுன்னு போயிட்டு இருப்போம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம இந்த ஊர் போயிடணும்னா தெரில, நெக்ஸ்ட்டு எந்த ஊர் போக போகிறோம் அதுவும் தெரில. எனக்கு தெரிஞ்சு புது மேப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் மேப் வச்சா என்னவா? GTA 5லலாம் இருக்குது, இதில் மட்டும் இல்லை. இதில் மேப் வச்சா நல்லா இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் சர்க்காமலாம் பண்ணிடுங்க. என்னடா அது, ஊருக்கு போக ரொம்ப வருஷம் ஆகிடும் போல, எனக்கு ரொம்ப நாள் ஆகிடும். போங்கடா. என்னடா ட்ரெயின் இது? இவ்வளோ மெதுவாக போகுது. நாசம் கைஸ். அந்த ட்ரெயினு எங்கள் ஊருக்கு போயிடுச்சுங்க. ஆனால் அந்த ஊர் விட்டு, அது எந்த ஊருன்னு ஊட்டி, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போகலாம். அங்கே ஊட்டியில் நிறைய வியூ இருந்துச்சு. அது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி விட்டு வந்துட்டேன். இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையிலேருந்து 2 நாள் ஆயிடுச்சு அங்கே போய். அப்புறமா போங்கடான்னு சொல்லிட்டு அங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் சென்னைக்கு வரக்குள்ளே 2 நாள் ஆயிடுச்சு. சாப்பாடெலாம் சாப்பிட்டேன். வீடு படுக்கணும், கேவலமாக இருக்கும். நான் வர சாப்பிட்டு அங்கேயே வச்சிட்டேன். ஃபுட் பாய்சன் ஆகிட போகுது. நான் யூடியூப்பில் பார்த்தேங்க, இங்கே ஏதோ ஜிராஃபி பார்க் மாதிரி இருக்காமே. நான் இங்கெல்லாம் டைனோசர்லாம் பார்த்ததே இல்லை. இந்தியன்ஸ்லாம் டைனோசர் உருவாக்கவே தெரியாது. இந்தியன்ஸ்னால் குறை சொல்லலை. சரி, பயமாக இருக்குங்க. த ஜிராஃபி பார்க். என்னடா அங்கே ஒன்றுமே இல்லை. நான் நடந்து போனால் 100 வருஷம் ஆகிடும். அதனால் பைக்லேயே பார்த்ததெல்லாம் வேறு என்ன டைனோசர்லாம் இருக்கேன். படுப்பாவி, நான் பாட்டில் லூசு மாதிரி கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் முட்டி போயிடும். வேகமாக போட 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 போட. நான் லூசு மாதிரி பண்ணுறேன், கண்டுக்காதீங்க. சரி, போயிட்டே இருப்போம்.
போலாடே டைனோசர். இது ஒன்றும் பண்ணாது. நான் ஜிராஃபி பார்க் பார்த்துட்டேன், ஜிராஃபி வேர்ல்டும் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு டைனோசர் முட்டை இது உடச்சா எப்படி இருக்கும், ஆனால் வடிக்க முடியாது. நான் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டேன். என்னை இந்த விஷயத்தை பார்த்தா என்னை கொலைக்காரன்னு சொல்லிடுங்க, வேறு வழி இல்லை. இது இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதான்னு தோணுது. நான் ஒரு சரியான சைக்கோ அப்படி தான் நீ திட்டுவீங்க. சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. எவ்வளோ பெருசு இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ரியல் லைஃப்பில் ரொம்ப சின்னதாக இருக்கும். சாரி.